Hi friends, இன்னைக்கு என்ன வீடியோனா டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆதியா தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ நான் சீக்கிரமாக எழுந்துட்டேன். ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் கிளப்புறதுக்காக எழுந்தாச்சு. அப்படியே நானும் பால்கனியில் கொஞ்சம் நேரம் வந்து நின்றுட்டு இருந்தேன். இந்த செடியில் டெய்லியுமே ஒரு பூ வந்துடுது, அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இன்னொரு செடியிலையுமே நிறைய பூ வந்து புதுசாக வர ஆரம்பிச்சிச்சு, அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஆதியா எழுந்துட்டாங்க. அவங்க எழுந்தோடனே கொஞ்சம் அழுதுகிட்டே இருந்தாங்க. சரி நான் அவங்கள குளிக்க வச்சிட்டேன். குளிக்க வச்சோன்னா கொஞ்சம் நேரம் பால்கனி தூக்கிட்டு வந்தேன். அப்படியே அவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க, காக்கா குருவியெல்லாம். அப்புறம் ஆஸ் யூஷுவலாக அவங்களோட விளையாடுறது தான் வேலை. அவங்க பின்னாடியே சுற்றிட்டு இருப்பாங்க, தூக்க சொல்லுவாங்க, எல்லா வேலையும் நடக்கும். அப்படியே செடிக்கு தண்ணி ஊற்றிடலான்ட்டு அவங்களையும் கூப்பிட்டுட்டு வந்துட்டேன். அவங்கள தூக்கிக்கிட்டே வந்து நான் செடிக்கு தண்ணி ஊற்றிட்டேன். மார்னிங் ஒரு தடவை மட்டும்தான் செடிக்கு தண்ணி ஊற்றுவேன். அதுவே இதுக்கு தாராளமாக இருக்கும். ஈரப்பதம் இருக்கான்னு பார்ப்பேன், வெயில் அடிக்கிறது பொறுத்து தண்ணி ஊற்றுவேன். பிக்ஸியை சும்மா விரட்டுற மாதிரி பயமுறுத்தினேன், அதனால அவள் அப்படி ஓடுறா. ஆதியா ரியாக்ஷன் பாருங்கள், அப்படியே ஏதோ யோசனையில் அப்படியே நிற்கிறா. பிக்ஸியை பார்த்தா அவள் ஏதோ கை காட்டுறா. பிக்ஸி ரொம்ப சமத்து, நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். அப்புறம் வாஷிங் மிஷின் போட வேண்டிய வேலை இருந்துச்சு. ட்ரெஸ்ஸு எங்களோட ட்ரெஸ்ஸும் போட்டுட்டு அப்புறம் பெட்ஷீட்லாம் உதறிட்டு அதையுமே மிஷினில் போட்டுடலான்ட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டேன். பில்லோ கவர், பெட்ஷீட் எல்லாமே. நான் யூரின் ஷீட் போட்டிருக்கேன் பெட்டில். பாப்பா குட்டி பிள்ளையாக இருக்கும்போது போட்டது. சரி இதுக்கப்புறம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குன்னு அதை அப்படியே விட்டுட்டேன், போட்டிருக்கேன். அது நல்லா தான் இருக்குது போட்டிருக்கிறது கூட பெட்டுக்கு. பிக்ஸிக்கு வந்து முடி நானே கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டேன். அவளுக்கு கொஞ்சம் ஹேர் ஃபால் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. அதனால் லென்த்தாக இருக்கிற ஹேர்லாம் அவள் லீக் பண்ணும்போது அவள் வாய்க்குள்ளே போகும். அதனால் கொஞ்சம் கழுத்துக்கிட்டெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டேன். அப்படியே கிச்சனுக்கு வந்தாச்சு. கிச்சனில் இப்போ சால்ட் வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். நானாக இது கிறிஸ்டல் சால்ட்டை வந்து வறுத்துட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதை இன்னொரு சின்ன இதில் நான் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன், அப்பப்போ யூஸ் ஆகும், அதுக்காக எடுத்துக்கிட்டேன். அப்புறம் மார்னிங் டிஃபன் வந்து உப்புமா தான் பண்ணிக்கிட்டேன். பாப்பாவுக்கு அது பிடிக்கும். அடிக்கடி கொடுக்க மாட்டேன், எப்போயாவது ஒரு தடவை செஞ்சு கொடுப்பேன். கொஞ்சோண்டு நெய் ஊற்றி அவங்களுக்கு ஊட்டி விட்டுட்டேன். சூடாக இருக்குன்ட்டு அவள் ஊதி விட்டுட்டு இருக்காத, உஃப் உஃப்னு ஊதுவாங்க. அதே மாதிரி இப்போல்லாம் வந்து ஆதியா அவங்களா சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. இப்போ நான் மேக்ஸிமம் அவளுக்குன்னு ஒரு சேர் இருக்குது, டைனிங் சேர் மாதிரி தான் இருக்கும் அது. ஸோ அதில் வச்சு தான் கொடுப்பேன். ஆனால் ரொம்ப சிந்துறாங்க அது. ஆனால் அது அவங்க கண்டிப்பாக பழகி தான் ஆகணும். ஆனால் வேறு வழி இல்லை. நான் அப்படியே க்ளீன் பண்ணிக்கிறது அவங்களுக்கு. அப்படியே நான் இப்போது அது ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். அவங்களா ஓனாக சாப்பிட்ற மாதிரி அழகாக எடுத்து சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அது அவங்க சாப்பிட்றத நான் ஷேர் பண்ணுறேன். அவங்களா எடுத்து கீழே கொட்டி மேலே கொட்டி எல்லாம் அப்படி தான் சாப்பிடுவாங்க. சில டைம் மட்டும்தான் நான் இப்போ ஊட்டி விடுறேன், மற்ற நேரம்லாம் அவங்களா சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஸ்நாக்ஸ் எல்லாம் ஏதாவது கொடுத்தா அவங்க கையில் சாப்பிடுவாங்க. பாருங்கள், சோஃபாலேருந்து டைனிங் டேபிளுக்கு ஏறிட்டு இருக்காங்க. எல்லா வித்தைகளும் செய்வாங்க. அங்கேருந்து இங்கே ஏறுவாங்க, இங்கேருந்து அங்கே ஏறுவாங்க. கேர்ஃபுல்லாக பார்த்துட்டே இருப்பேன். விழுந்தும் எந்திரிப்பாங்க, வேறு வழி இல்லை. அதெல்லாமே அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். பாருங்கள், இப்போ விளாடுறாங்க ஹைட் அண்ட் சீக் மாதிரி. அதில் போய்ட்டு ஒளிஞ்சிட்டு ஆதியா எங்கன்னு கேட்டால் எட்டி எட்டி பார்ப்பாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு பிடிச்ச விளையாட்டில் ஒன்று. அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே தான் விளாண்டுட்டு இருந்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட் போயிட்டுருக்கு அவங்களுக்கு. சாப்பாடு லாஸ்ட்டு முடிஞ்சோடனே பிளேட் எடுத்துகிட்டு போய் வாஷ் பேஷனில் போட போகிறாங்க. நான் கையில் சாப்பாடை எடுத்துட்டேன், அதனால் தட்டு எம்டி ஆகிடுச்சுன்னு அவங்களே கொண்டு போய் போட்டு வராங்க. கிளாப் பண்ணுவாங்க பாருங்கள். இப்போது சில விஷயங்கள்லாம் ரொம்ப க்யூட்டாக பண்ணுவாங்க தங்கம். இதோ பண்ணுறாங்க பாருங்கள். அப்படியே பெட்ஷீட்டு, பில்லோ கவர் எல்லாமே எங்களோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து காய வச்சிட்டேன். அப்படியே பெட்ஷீட்டு, பில்லோ கவரு அதெல்லாமே போட்டுடலாம் அப்படின்ட்டு போட்டுட்ருக்கேன். அதையும் போட்டால் வெயில் அடிக்கும் போதே காஞ்சிடும். இப்போ கொஞ்சம் நாளாகவே கிளைமேட்டே கொஞ்சம் சேஞ்சாக இருக்குது. அப்பப்போ மழை பெய்யுது, சடனாக ரொம்ப காற்றடிக்குது, இருட்டிடுது.
ஸோ வெயில் இருக்கும்போது துவைச்சிடலான்ட்டு மிஷினில் போட்டாச்சு. பாருங்கள், பிக்ஸி கூட அவள் எவ்வளோ பாண்டா இருப்பானா. அவள் சும்மா இருந்தானா அவகிட்ட போய் கொஞ்சிட்டே இருப்பாள். அவளை வம்புழுப்பா. சில நேரம் போட்டு அவளை பிதிக்கி எடுத்துருவா, சில நேரம் அவளை கொஞ்சுவா. இப்போ பாருங்கள், இப்போ கொஞ்சுவா. பிக்ஸியும் அவளுக்கு முத்தம் கொடுப்பா. அதை பாருங்கள், அது மாதிரி பண்ணுறத அவள் கிட்ட போய் தலையை காட்டுறா. சில விஷயங்கள்லாம் இவங்க பண்ணும்போது பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருக்கும். அதை பாருங்கள், போட்டு அமுக்குறா. அவள் எந்திரிச்சிட்டா. ஆனால் அவள் இருக்கிற இடத்துல தான் இவளும் இருப்பாள். பிக்ஸி எங்கே இருக்காளோ அவளும் அங்கே போய் விளையாடுவாள். அந்த மாதிரி தான் இவங்க 2 பேருமே பண்ணுறது. இப்போ பாருங்கள், அவள் அந்த மாதிரி பண்ணாலும் இவள் போகவே மாட்டாள். அவள் எங்கே இருக்காளோ அங்கேயே தான் பக்கத்துலேயே இருப்பாள். அங்கேயே படுத்துப்பா பாருங்கள். அப்படியே 2 பேரும் ஒரே இடத்துல ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. இவளும் படுத்திருக்கா, அவளும் எப்படி படுத்திருக்கா பாருங்கள். அவளை தூக்கி வச்சு கொஞ்சிட்டே இருக்கணும். நாங்கள் கொஞ்சிறதை பார்த்து தான் அவளுக்கும் அந்த ஹேபிட் வந்தது. நானும் என் ஹஸ்பண்டும் அப்பப்போ பிக்ஸியை தூக்கி கொஞ்சிறதை அவள் நோட் பண்ணுவாள். இப்படி தான் தூக்கணும்னு நினச்சி அவளும் தூக்கி அப்படியே கொஞ்சுவாள். ஆனால் அவளால் தூக்கவே முடியாது. ஆனால் ட்ரை பண்ணி தூக்கி அப்படியே கொஞ்சுவா அவள். ஸோ மத்தியானம் ஆயிடுச்சு. லஞ்ச் ரெடி பண்ணலான்ட்டு வந்துட்டேன். மீன் மேக்கரில் ரைஸ் பண்ணலான்னு தான் வந்தேன். அதுக்கு கொஞ்சம் மீன் மேக்கர் எடுத்து வெந்நீர் நல்லா கொதிக்க வச்சு வெந்நீரில் ஊற்றி வச்சுக்கிட்டேன். வெங்காயம் தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய். பாப்பாவுக்கு எனக்கு மட்டும்தான் காரம் கம்மியாக போடணுன்றதுக்காக அப்படி எடுத்துருக்கேன். அப்புறம் வெந்நீர்லேருந்து கொஞ்சம் ஊறினோன்னா அதை நல்லா பிழிஞ்சு தனியாக தட்டில் எடுத்துக்கிட்டேன். ஜீரகம் போட்டு தாளிச்சுக்கிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தக்காளி பச்சை மிளகாய் இது 2 போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டேன். உப்பு தேவையான அளவு கொஞ்சம் போட்டுட்டா சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்த்துக்கிட்டேன். இது மீன் மேக்கர் ரைஸ் நான் ஃபஸ்ட் டைம் தான் பண்ணுறேன். என்னோட இதில் குக்கிங்ஸில் நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் நான் புதுசாக பண்ணுறது தான் இருக்கும். நானாக தான் அதை ட்ரை பண்ணுவேன். நல்லாயிருக்கும். இதுவும் நல்லா இருந்துச்சு. மீன் மேக்கர் நான் இதுக்கு முன்னாடி வெஜிடபிள் பிரியாணியில் நான் சேர்த்துருக்கேன். தனியாக மீன் மேக்கர் மட்டும் போட்டு செஞ்சது கிடையாது. இதை ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். சரி, பாப்பா கொடுத்து பார்க்கலாம், எப்படி சாப்பிட்றான்னு பார்க்கலாம். இது ப்ரோட்டீன் தானே, நல்லது அப்படின்றதுக்காக எடுத்துக்கிட்டேன். அப்புறம் மஞ்சத்தூள் போட்டேன். கொஞ்சோண்டு கரம் மசாலா, அப்புறம் சிக்கன் மசாலா, கொஞ்சம் குழம்புத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான். அந்த மசாலா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு ரைஸும் தண்ணியும் போட்டுட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் குக்கர் மூடி வச்சு விசில் ஒரு 2-3 விசில் விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் தம்மில் வச்சுட்டேன். அப்படியே அவ்வளோதான். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. நிஜமாவே உப்பும் கரெக்டான அளவு போட்டேன். டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. நம்மளுக்கு வேணுன்னா இதில் வேறு வெஜிடபிள்ஸ் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு மூடிட்டேன். இந்தளவுக்கு ரெடியாக இருந்துச்சு. இதில் லைட்டாக நெய் ஊற்றி, ஏன்னா லைட்டாக காரம் தெரிஞ்சாலும் பாப்பா சாப்பிட மாட்டாளே, கொஞ்சம் தான் காரம் இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிருக்கா. கொஞ்சோண்டு நெய் ஊற்றிட்டேன். பாருங்கள், நான் சோஃபாவில் படுத்திருக்கேன். எனக்கு கிச்சு பண்ணுற மாதிரி கடிக்கிற மாதிரி என்னை வம்பிழுத்துட்ருக்கா. அவளும் சிரிச்சிட்டு இருந்தா. எனக்கும் கூசுனுச்சுன்னு நானும் சிரிச்சிட்டு இருந்தேன். கிச்சு நல்லா பண்ணுவாங்க. அது காலுக்கிட்ட கைகிட்டலாம் பண்ணி காட்டுவாங்க சிரிக்க வைக்கிறதுக்காக. அப்புறம் ஈவினிங் டைம் ஆகுற மாதிரி இருந்துச்சு. சரி, அரிசி ஊற வைக்கலாம் மாவு அரைக்கிறதுக்காக. நான் மாவுக்கு சொசைட்டி ரைஸ் தான் எப்போதும் யூஸ் பண்ணுவேன். அதுவே இப்போ நல்லா தான் இருக்குது. ஆனால் என்னென்னா நிறைய தடவை வாஷ் பண்ணணும். ஏன்னா அதில் ஆயில் நிறைய வர மாதிரி இருக்கும். பிசுப்பு தன்மை நிறைய இருக்கும். ஆனால் ரைஸ் சூப்பராக இருக்குது. முன்னாடி இருந்த ரைஸ்லாம் தான் நல்லா இல்லை. இப்போல்லாம் நல்லா தான் வருது ரைஸ். அதனால நான் மாவுக்கு தோசை இட்லிக்கு எப்பொழுதுமே சொசைட்டி ரைஸ் தான் யூஸ் பண்ணுவேன். அப்படியே 1 ஸ்பூன் வெந்தயமும் ஊற வச்சுட்டேன். உளுந்து அரைக்க போகிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சா போதும். அதை அப்படியே ஊற வச்சுட்டேன் தண்ணி ஊற்றி. அப்புறம் கடலை லாஸ்ட் டைம் டிமார்ட் போனப்போ வாங்கியிருந்தேன். அந்த கடலையை வறுத்து வைக்கணும். வறுக்காத கடலை இது. ஸோ அப்பப்போ தான் நான் எடுத்து வறுத்துக்கிறது. அதனால் சரி கொஞ்சம் வறுத்து வைக்கணும், துவையலுக்கெல்லாம் தேவைப்படும்ட்டு அது போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் நிறைய இருந்துச்சு, 1 கிலோவுக்கு மேலே இருந்துச்சு. அதனால் பாதியாக போட்டு வறுத்துக்கலான்ட்டு கொஞ்சம் எடுத்து வச்சிட்டேன். டிமார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பொருள் லூஸில் கிடைக்கிறது நல்லா இருக்குது குவாலிட்டி. ஒரு சிலது லாஸ்ட் டைம் நான் புளி அங்கே வாங்கியிருந்தேன்.
அது என்ன ஆயிடுச்சுன்னா புழு நிறைய வச்சிருச்சு. அந்த புளி எனக்கு பார்க்கும்போதே வாங்குறதுக்கு விருப்பம் இல்லை, ஆனால் புளி இல்லாததுனால நான் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. அந்த புளியில் பார்த்திங்கன்னா நான் பாக்ஸில் நல்லா ஏர் டைட் ஆனதில் தான் க்ளோஸ் பண்ணியிருந்தேன். எப்படி புழு வந்துச்சுன்னே தெரில, நான் அப்படியே கொட்டிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் அதை அங்கே வாங்க மாட்டேன். ஸோ அது இதுக்கப்புறம் அந்த மாதிரி லூஸில் வாங்குகிற பொருள் கண்டிப்பாக நான் பார்த்து தான் வாங்குகிறேன். மற்ற மளிகை பொருள் எல்லாமே நல்லா தான் இருக்குது. இந்த கடலை இது இல்லாமல் நான் கொண்டைக்கடலை, பச்சை பயிறு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாமே லூஸில் தான் வாங்குகிறேன். அது எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஆதியா பாருங்கள், நான் கிச்சனில் நின்னேன்னா மேக்ஸிமம் அப்படியே ஜாலியாக விளாண்டுட்டு இருப்பாங்க. சில நேரங்களில் அழுவ ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ஏதோ வேணும்னு சொல்லி என்கிட்ட கேட்குறாங்க. நான் எதை எடுத்து கொடுத்தாலும் வேண்டாம், சும்மா ஒரு ப்ரஷ் எடுத்து கொடுத்தா அதை வாங்கிட்டு அப்படியே ஜாலியாகிட்டாங்க. அவங்கள புரிஞ்சுக்கிறதே கொஞ்சம் கஷ்டம்தான். எப்போ அழுவாங்க எப்போ சிரிப்பாங்கன்னே தெரியாது. அப்படியே கையில் கொடுத்தோன்னா அவ்வளோதான், சைலண்ட் ஆகிட்டாங்க. அப்படியே அவங்கள பார்த்துக்கிட்டே நான் சைடில் ஏதாவது வேலை, அவங்கள ஏதாவது அழுதாலும் டைவர்ட் பண்ணிவிட்டு அப்படியே நான் வேலையை பார்த்துட்ருப்பேன். அவங்க மேக்ஸிமம் பிக்ஸி கூட விளாடுவாங்க. அவளை ரொம்ப தொந்தரவு பண்ணால் நான் இன்னொரு ரூமில் போட்டு லாக் பண்ணிவிடுவேன். அவளை போட்டு பிச்சு எடுப்பா முடியலாம், அதனால் நான் பக்கத்து ரூமில் போட்டுருவேன். அப்படியே வேலை பார்த்துக்கிட்டே தான் பாப்பா கூட விளாண்டுட்டு இருந்தேன். அப்படியே கல்லையும் வறுத்துட்டு இருந்தேன் சைடில். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டேன் கருக விடாமல். அவள் அழுதுகிட்டே இருந்ததுனால அவளுக்கிட்டையும் கொஞ்சம் விளாண்டுட்டு இங்கே கிச்சன்லேயும் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். பாருங்கள், பிக்ஸியை தூக்கவே முடியாது, ஆனால் அவளுக்கு தூக்கணும். தூக்கி கொண்டு வந்து எங்ககிட்ட கொடுப்பா, இல்லைன்னா அவளே தூக்கிக்கிட்டே அப்படியே நடப்பா. இப்போ அதான் பண்ணுறா பாருங்கள். அவ்வளோ சந்தோஷம் அவளை தூக்கும்போது, அவளுக்கே அவ்வளோ சந்தோஷம். நாங்கள் பாருங்கள், கொஞ்சிறதுக்கு தான் அப்படி சாஞ்சிக்கிறா. பொத்துன்னு கீழே போட்டாங்க. பிக்ஸி தான் பாவம், ஆனால் அவள் ஒரு ரியாக்ஷன் கொடுக்க மாட்டா, கோவப்பட மாட்டா, கடிக்க மாட்டா. ஒரு சில வேறு பூனைகளாக இருந்தால் எப்படி இருக்குன்னு தெரியல, ஒன்று நெகத்தாலையாவது ஏதாவது பண்ணிவிடும். இதுவரையும் அந்த மாதிரி நடந்ததில்லை. இதுக்கப்புறம் நாங்கள் பத்திரமா தான் பார்த்துப்போம். இருந்தாலும் அவள் ரொம்ப சாஃப்டாக இருப்பாள், எதுவுமே ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. பாருங்கள், எவ்வளோ நேரமாக அவளை தூக்கி வச்சுட்ருக்கா, அவள் எதுவுமே பண்ணல பாருங்கள். இது ரெகுலராக நடக்கிறது தான், எங்களுக்கு பழகிடுச்சு பார்த்து பார்த்தா. நான் அதனால் கேர்ஃபுல்லாக பார்த்துப்பேன். எதுவும் ரொம்ப வம்புழுக்கிற மாதிரி இருந்ததுன்னா அவளை இன்னொரு ரூமில் பிக்ஸியை தூக்கி விட்டுருவேன். இப்போ இங்கே கிச்சனில் ஏதோ சுற்றுச்சாமா, அதனால் கையை என்கிட்ட காட்டுறாங்க. ஒன்றுமே சுடலை, ஆனால் கையில் சூடு பட்டுச்சுன்ற மாதிரி என்கிட்ட கை காமிச்சிட்ருக்காங்க. கிச்சனில் தான் இவங்களுக்கு வேலையே நிறைய இருக்கிற மாதிரி கிச்சனையே சுற்றி சுற்றி வருவாங்க. அப்படியே என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும்ன்ட்டு. அதை அழுதுகிட்டே இருந்ததுனால ஒரு பாத்திரத்தை எடுத்து கொடுத்தேன். அதை எடுத்து கொடுத்தோன்னே அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, பிக்ஸிக்கு சாப்பாடு தான் கொடுத்தேன் அப்படின்னு நினச்சிட்டு பிக்ஸியை வா வா வான்னு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. பாருங்கள், கூப்பிட்றாங்க பாருங்கள். எனக்கே ஃபஸ்ட்டு புரியல, இவ ஏன் கூப்பிட்டுட்டே இருக்கான்னு பார்த்தா, அந்த பாத்திரம் நான் எடுத்து கொடுத்ததுனால அதை காமிச்சு அவளை கூப்பிட்றேன். ஏன்னா நான் அவளுக்கு சாப்பாடு வைக்கிறது ஒரு கிண்ணத்தில் வைப்பேன். அதை பார்த்துட்டு அவள் ஏதோ கொடுக்குறேன் அப்படின்னு நினச்சிட்டு அவளை கூப்பிட்றா, சாப்பிட்றதுக்கு கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டுட்டே இருக்கா. வா வான்னு அவளை கூப்பிட்டுட்டே இருந்தா. அவ்வளோதான், 2 பேட்சாக கடலையே வறுத்து எடுத்து வச்சுட்டேன். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதோட பாக்ஸ் ஒன்று இருக்குது, நான் அதில் போட்டு வச்சுப்பேன். ஸோ ஈவினிங் டைம் ஏதாவது ஸ்நாக் மாதிரி பண்ணலான்ட்டு அவல் கொஞ்சம் இருந்தது, அதில் கேசரி மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு அவலை நல்லா புடச்சி எடுத்துட்டேன். புடைக்கிறதுனா அந்த இது இல்லை, முறம் கிடையாது, இந்த ஃபில்டர் மாதிரி இருக்கிறதுல சும்மா தூசி ஏதாவது இருந்தால் கொட்டட்டோம்னா அப்படியே இது பண்ணிக்கிட்டேன். அப்புறம் அதை அரைச்சி எடுத்துட்டேன். ஒரு கொஞ்சம் தான், ஒன்று ரெண்டுமா இருக்கிற மாதிரி அப்படி அரைச்சிக்கிட்டேன். அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் வெந்நீர் வச்சுக்கிட்டேன். இன்னொரு பாத்திரத்தில் நெய் ஊற்றி முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலான்னு கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிட்டேன். அதை வறுத்து எடுத்துட்டு அந்த நெய்யிலே இந்த அவலை கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு முந்திரி திராட்சையை அதில் பொன்னிறமாக வறுத்து எடுத்துட்டு அந்த அவலையும் நான் கொஞ்சம் நிறைய போட்டுட்டேன். இன்னும் கம்மியாக கூட செஞ்சுருக்கலாம், நான் நிறைய செஞ்சுட்டேன். இதுவும் நான் ஃபஸ்ட் டைம் தான் செய்கிறேன், ஆனால் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. மேக்ஸிமம் இப்போ வீடியோக்காக தான் நான் நிறைய ட்ரை பண்ணுறேன், ஓப்பனாகவே சொல்கிறேன். ஆனால் எனக்கு சமைக்கிறது பிடிக்கும், புதுசாக ஏதாவது செய்கிறதுன்றது பிடிக்கும். அது நான் வீடியோ எடுக்கிறதுன்றதுனால இன்னும் நான் புதுசாக ட்ரை பண்ணி நிறைய வீடியோ ஷேர் பண்ணுவேன். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா அதை ட்ரை பண்ணுங்கள். நான் என்ன மிஸ்டேக் பண்ணுறேனோ நான் அதையும் கண்டிப்பாக சொல்லிடுறேன். இப்போ நான் அவலில் பார்த்திங்கன்னா நிறைய கொஞ்சம் செஞ்சுட்டேன். இதையே நான் பாதி குவான்டிட்டி செஞ்சுருந்தாலே போதும். 2 நாள் இருந்த மாதிரி ஆயிடுச்சு அது.
என்ன ஆயிடுச்சுன்னா பாப்பா நான் செஞ்சுட்டு இருக்கும்போது ரொம்ப அழுதுட்டா. அப்போ நான் கிண்டிட்டு இருக்கும்போதே வந்து கட்டி கட்டியாக ஆயிடுச்சு. என்னால் அதை டப்புன்னு கிண்ட முடியல பாப்பா அழுதுகிட்டே இருந்ததுனால. இருந்தாலும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டேன். அதை வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெந்நீரை ஊற்றிட்டு ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் பத்தாததுனால சேர்த்துட்டே இருந்தேன். சால்ட் அந்த ஃபுட் கலரோடையும் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஏலக்காய் பவுட்ரு போட்டு சுகர் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். அப்புறம் தேவையான அளவு நெய் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கிண்டிகிட்டே இருந்தேன். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு நிஜமாவே. சுகர் நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ நான் அவல் வந்து எப்படியும் 2 டம்ளர் கிட்ட எடுத்திருப்பேன். சுகர் வந்து நான் 1 டம்ளர் தான் போட்டேன். வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான், எப்போயாவது ஒரு தடவை தானே சாப்பிட்றோன்னு நான் சேர்த்துக்கிட்டேன். நல்லா இருந்துச்சு ஆனால் டேஸ்ட்டு. ஆதியாவும் சாப்பிட்டு எம்மி சொன்னாங்க. அவலில் செஞ்சதுனால அவங்களுக்கு பிடிச்சது, சாப்பிட்டாங்க. அப்படியே ஈவினிங் டைம் ஆச்சு. ட்ரெஸ் எல்லாம் வந்து நல்லா காஞ்சிடுச்சு வெயிலில். பெட்ஷீட்லாம் போட்டிருந்தோம் இல்லையா, அது எல்லாமே காஞ்சிடுச்சு. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டுடலாம், மடித்து வச்சிடலான்ட்டு எடுத்துகிட்டு வந்து போட்டேன். அப்புறம் பெட்ஷீட்டு பெட் ஸ்ப்ரெட் பண்ணணும் எல்லாமே. அப்புறம் ஈவினிங் கொஞ்சம் டைம் வந்து பார்க்குக்கு பாப்பா கூப்பிட்டு வரலான்னு வந்தேன். எப்போதுமே மண்ணில் இதுவரையும் அவங்க விளாண்டதே கிடையாது. சடனாக கீழே உட்காந்துட்டாங்க. என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. சரி எல்லாமே அவங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுன்ட்டு நான் விட்டுட்டேன், மண்ணில் கொஞ்சம் நேரம் விளையாடட்டுன்ட்டு. அப்புறம் தரை ரொம்ப ஹீட்டாக இருந்ததுனால நான் அப்புறம் தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். கொஞ்சம் நேரம் விளாண்டாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அவங்களுக்கு பால் கொடுத்துட்டு நைட்டு டின்னருக்கு வந்துட்டு சப்பாத்தியும் கடலை துவையிலும் ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் மாவுக்கு அரிசி ஊற வச்சுருந்தேன் இல்லையா, இப்போ டின்னர் சமைச்ச பாத்திரம்லாம் விளக்கி முடிச்சுட்டு அரிசி எல்லாம் கழுவி மாவரைக்க ஆரம்பிச்சிடலான்ட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆல்ரெடி 2 தடவை கழுவிட்டு தான் ஊற வச்சுருந்தேன். இப்போ ஒரு எப்படியும் 3-4 தடவையாவது கழுவணும், அப்போ தான் அந்த அழுக்கு ஃபுல்லாக போகும். ஆனால் கழுவுனோடனே அப்படியே எப்படி கடை அரிசி இட்லி அரிசி அரைச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா இருக்குது ரைஸு. இப்போ நான் மிக்சியில் தான் அரைக்கிறது, அதனால் அரிசி அரைச்சிட்டேன். அடுத்து உளுந்தும் ஊற வச்சு அரைச்சிட்டேன். அவ்வளோதான், உப்பு போட்டு கரைச்சி வச்சுருவேன். நான் இதோட விலாக் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கிச்சனை ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு மாவு கரைச்சி வச்சுட்டு சாக் பீஸ் போட்டு வச்சுட்டேன், கரப்பாம்பூச்சி வரக்கூடாதுன்றதுக்காக. ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணியாச்சு. ஆதியாவும் படுக்க போயிட்டாங்க. ஆனால் இன்னும் அவங்க தூங்கலை. அப்படியே பிக்ஸிக்கு ஒரு குட் நைட் சொல்லிவிட்டு அப்படியே ரூமுக்கு போகலான்னு எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு போகிறேன். பிக்ஸிக்கும் சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு போகிறேன். பாருங்கள், இப்போ நான் அங்கே டோர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஆதியா வந்து எட்டி பார்ப்பாங்க. ஆதியாவை தூக்கிட்டு போயிட்டு அப்படியே தூங்க வைக்க வேண்டியதான். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். ரெகுலராக இதே போல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.